அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம்னா, சுத்தபோசன நாட்கள், ஒரு சந்தி நாட்கள். சுத்தபோசன நாட்கள் அப்படின்னா என்ன? அந்த நாளில் நாம் தூய்மையான உணவுகளை, அதாவது இறைச்சி இல்லாமல், மாமிசம் இல்லாமல், இரத்தம் இல்லாத உணவுகளை உண்பது, இதுதான் சுத்தபோசன நாட்கள். நம்ம கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தளவில் சுத்தபோசன நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே சுத்தபோசன நாட்கள் தான். எனவே அந்த நாட்களில் நாம் காய்கறி உணவுகளை உண்பதுதான் நமது மரபு. ஆனால் இப்பொழுது அது நாம் கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. இதனால் குறைந்தபட்சம் இந்த தவக்கால நாட்களிலாவது நாம் இந்த 7 வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் சுத்தபோசன நாட்களை கடைபிடித்து காய்கறி உணவுகளை உண்பது மிகவும் நல்லதாக இருக்கும். ஒரு சந்தி நாட்கள் அப்படின்னா, ஒரு சந்தி நாட்கள் என்றால் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த நாளில் முழுமையான உணவை நாம் உட்கொள்வதும், மற்ற 2 வேளைகளும் நாம் கொஞ்சமாக உணவு எடுப்பதும் ஆகும். இது 2 நாட்கள் ஒரு வருடத்தில் நாம் கடைபிடிக்கிறோம். ஒன்று விபூதி புதன், இன்னொன்று திருநீற்று புதன், இன்னொன்று பெரிய வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாளும் ஒரு சந்தி நாட்கள். அதாவது ஒரே ஒரு முறை உள்ள உணவை நாம் முழுமையாக எடுத்துவிட்டு மற்ற 2 நேரங்களிலும் நாம் சிறிதாக உண்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாள் ஏற்கனவே நாம் சொல்லப்பட்டது போல சுத்தபோசன நாட்களாக இருப்பதனால் இந்த 2 வெள்ளிக்கிழமை நாம் காய்கறி உணவைத்தான் எடுக்கிறோம். அதே நேரத்தில் குறைவாக உண்கிறோம். இதுதான் சுத்தபோசன நாட்களும் ஒரு சந்தி நாட்களுக்கான வரையறை. யாரெல்லாம் நோன்பு இருக்க முடியும்? 12 வயது, அதாவது அறிவினுடைய வயதாக பார்க்கிறோம். 12 வயதிலிருந்து 60 வயதிற்குட்பட்ட அனைவருமே நாம் நோன்பு எடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் நோயாளிகளாக இருந்தால், ஏதேனும் உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நாம் இந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமென்.